நம்ம சென்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியுங்க. காலையில பார்த்தீங்கன்னா, செம்ம பனி இந்த மாதிரி ஊட்டி கிளைமேட் மாதிரி இருக்கு. அதே மத்தியானம் ஒரு 11:00 டூ 10:30 ஆச்சுன்னா போதும்ப்பா வெயிலு. பயங்கர வெயிலு. இது பாருங்க வண்டலூர் அந்த பிரிட்ஜ் நம்ம போவோம்ல, அந்த பிரிட்ஜ் தான் இது. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சத்தியமா சொல்றேன். இது ஊட்டிக்குள்ள வந்திருக்கனா, வேற எங்கனா வந்திருக்கனான்னு எனக்கு தெரியல. சரி வாங்க இப்போ பாயிண்ட்குள்ள போலாம். நான் இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ வள்ளலாரோட அடுத்த ஞான சபைக்கு தான் போயிட்டுருக்கோம். காலையிலேயே கிளம்பி அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்துட்டோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா அது கருங்குழியில் இருக்குது. இது வந்து வள்ளலார் வந்து சென்னைக்கு வரப்போ இந்த வள்ளலாரோட இங்கே ஒரு ஞான சபை வச்சுருந்தாங்க. இங்கேயும் அவர் வந்து போயிருக்காரு. அதனால் இங்கே வந்து ஒரு சபை மாதிரி வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க. மீட்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் நடக்கணும். கருங்குழியில் இருக்குது இந்த ஒரு சபை வந்து. இங்கே பார்த்திங்கனாலும் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஜோதி அதை ஏற்றி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா மார்னிங் டைமு பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நிஜமாலே சொல்கிறேன், பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காந்தோன்னா நம்மளை அறியாமலே நம்ம போய் கடவுள்கிட்ட வந்து வேண்டிப்போம் இது நடக்கணும் அது நடக்கணும்ன்ட்டு. ஆனால் அங்கே போய் நம்ம உட்காந்தோடனே நம்ம மைண்டில் எதுவுமே வராது. இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய வாட்டி எனக்கு நடந்திருக்கு. நான் வந்து நினைப்பேன், ஏன்டா எனக்கு கஷ்டங்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது, எல்லாரும் வந்து எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் நான் வந்து அவங்களுக்கு ஹாப்பியாக தான் கொடுக்குறேன். ஆனால் எனக்கு வந்து அவங்க கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நான் போய் அந்த இடத்துல ஓகே அதை நினச்சி நம்ம ப்ரே பண்ணணும்னு நினச்சா அது சத்தியமாக வந்து அங்கே போய் உட்காந்த உடனே வரவே வராது. அது ஏன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கும் அப்படி இருக்கா இல்லை எல்லாருக்கும் அப்படி தானா அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஜோதி மாதிரி ஏற்றி வச்சு அதுக்கு மாலை அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து ஃபுட்டுலாம் போட்டுட்டு, அதாவது சாப்பாடு இங்கேயும் வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. வரவங்க வந்து சாப்பிட்டுட்டு போகலாம் வயிறார. இங்கேயும் வந்து அது நடந்துகிட்ருக்கு. அது இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா டெய்லரிங் கிளாஸு, அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸு, அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்களும் கொண்டு வந்து கொடுக்கலாம். இங்கே நீங்கள் அது மாதிரி உங்கள் வெட்டிங் டே, பர்த்டே அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் வந்து இங்கே டொனேஷனும் பண்ணலாம். துணியில் வரைஞ்சி அனுப்பிச்சது சரோஜினி ஸ்டுடியோ கிட்டத்தட்ட 75 வருஷமாக சுவாமியோட படம் இந்த வச்சு பூஜை பண்ணிட்டு வராங்க. ரொம்ப விசேஷம். ஐயா சென்னையிலேருந்து சிதம்பரம் நோக்கி போகும்போது, சென்னையை விட்டு 34 வருஷம் அந்த வாழ்க்கையை விட்டு 38, 39 வயசில் போகும்போது இந்த ஊரில் கருமுடியில் 2 நாள், மதுராந்தகத்தில் 2 நாள், அச்சரப்பாக்கம் மலையாளில் 2 நாள் இருந்துட்டு போனாருங்க. பெரிய விசேஷம். அதுக்கு பிறகு அப்படியே பாண்டிக்கா போயிட்டு பண்ருட்டி வந்து சிதம்பரம் கோயிலுக்கு போனார். சிதம்பரம் கோயிலேருந்து வேங்கடேஸ்வர ரெட்டியார் வீட்டில் போய் நற்கருமுறையில் தங்கி அங்கே 9 ஆண்டுகள் இருந்தார். இங்கே 2 நாள் தங்கிட்டு போனார்ன்றது இந்த ஊரில் ஒரு வரலாறு. இங்கே இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷமாக சபை நடத்திட்டு இருக்காங்க. சாமியை கும்பிட்றாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஜோதி, ஜோதிலிங்கம், ராமலிங்கம்ன்ற பெயர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பக்கத்தில் இருக்கிற ஈஸ்வரன் கோயில் ஞானகிரீஸ்வரர் கோயில், ஞானாம்பாள் கோயில்ன்ட்டு ஈஸ்வரன் கோயில். ஐயா வந்து அந்த ஈஸ்வரன் கோயிலில் தங்கியிருக்கார். மதுராந்தகம் ஈஸ்வரன் கோயில். அவர் டெய்லி அன்னதானம். ஆமாம், இல்லை அவருக்கு அந்த காலத்தில் நடப்பயணமாக வர்றார். சென்னையிலேருந்து வேலாயுதம் வந்தார். மற்றவங்களாம் வரும்போது இந்த வழியாக அங்கே போகும்போது தங்கிட்டு போகிறாரு. அதுக்கு பிறகு அவர் சிதம்பரத்துலேருந்து அங்கே நற்கருங்குழியில் போய் தங்கினார். இந்த கருங்குழியில் 2 நாள் தங்கியிருக்காரு. அதுதான் வரலாறு. அதுக்கு பிறகு இவங்க தொடர்ந்து இந்த 75 வருஷமாக இந்த இடம், இந்த கீழப்பேட்டை பள்ளப்பேட்டை இந்த இடம் வந்து உங்களுக்கு சத்திய சன்மார்க்க சங்கம், சன்மார்க்க சங்கத்தின் வெளியே வாங்கியிருக்காங்க. 75 ஆண்டுகளுக்கு வந்து பட்டா பத்திரம்லாம் இப்படி ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. 75 ஆண்டுக்கு முந்தைய இந்த இடம் பூராவுமே இந்த சங்கத்தின் மூலியமாகவே சமரச சுத்த சத்திய சங்கம் சொல்லிட்டு சங்கத்தின் பேரில் இடம் வாங்கி இங்கே கோயில் கட்டி மதியம் தினமும் அன்னதானம் நடக்குது. பெருமான் சொன்ன மாதிரி ஜீவகாரணியம் அன்னதானம் இங்கே நடத்திட்டு இருக்காங்க. எல்லாருடைய கைங்கரியம், எல்லாருடைய உதவி. அடுத்து வந்து இங்கே இந்த சபையை நடத்துறது முக்கியமாக உழைப்பெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறவங்க ஒரு கஜேந்திர ஐயா வந்து இங்கே மேனேஜர் பண்ணுறாரு. டிவி கொடுக்குறது மேனேஜர் ஐயா வந்து இவர் கஜேந்திரன் பேர். இவருடைய சகோதரர்கள் குமார் சாரு, உமாபதி வாத்தியார் அப்படின்றவர் இருந்து பெரும்பாலும் துணையாக இருந்து இந்த சபையெல்லாம் நடத்துகிறாங்க. குணசேகரன் கூடாஞ்சேரியில் இருக்கார். மணி செங்கல்பட்டில் இருக்க மணி வந்து செயலாளர், குலசேகரன் வந்து தலைவர். அவர் இந்த ஒரு ட்ரஸ்டி மூலிமா ஃபார்ம் பண்ணியிருக்கு.
எல்லோருடைய உதவியோடு மதிய தினமும் சாப்பாடு போட்டு பெருமானுடைய புகழ இந்த படிப்பு ஃப்ரீயாக லைப்ரரி இருக்குது. லைப்ரரியில் வந்து படிக்கலாம். அது முக்கியமானது. ஆமாம், லைப்ரரி டைப்ரைட்டிங் கிளாஸ் நடத்தணும், டைப்ரைட்டிங் கிளாஸ், அப்புறம் தையல் தொழில், யோகா கிளாஸ் நடத்தணும். ஓகே. இங்கே யோகா நடத்துகிறோம். அடியன் தான் பெருமானுடைய ஆசையால் குருவாக இருந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க. என்ன வயசு ஆகுது? 82 வயசு. 82 வயசுல பரமசிவன் பேர். 82 வயசு இளைஞன். இளைஞர் இன்னும் வாலிபன் சொல்றாங்க. பெருமான் வந்து அப்படி வச்சுருக்காருமா, வேற ஒன்றும் இல்லை. நோயற்ற வாழ்க்கை வச்சுருக்காரு. அப்படியே பாட்டு ஒளிபரப்பலாமா? பாட்டு பாடலாமான்னு பாருங்க. பதிவு பண்ணுறீங்களா? ஆயிட்டு இருக்கு. ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை மிகு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மறுவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாமல் இருக்க வேண்டும். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கண்ட வேலே. தன்முக தூயமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. சண்முக தெய்வமணியே, சண்முக ஐயா 9 வயசுல கந்தக்கோட்டை முருகர் கோயிலில் பாடிய 31 பாடல்கள் தெய்வமணி மாலை என்ற தலைப்பு. இது ஒரு பாடல். இதுல அருமையா அந்த வயசுல அந்த அருமையான வேண்டும் வேண்டும் என்கின்ற கருத்தை வச்சு பாடினாரு. இது இன்னைக்கும் புகழ்மிக்க ஒரு வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு மெடிடேஷன் ஹால் வச்சுருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணிவிட்டு நிறைய பேர் வருவாங்க. நாங்கள் காலையிலே வந்ததுனால வந்து இங்கே வந்து அவ்வளோ பேர் வரலை, நிறைய பேர் வரலை. இல்லைனா மக்கள் கூட்டம் வந்து இங்கே ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் காலையில் ஒரு 7 o'clock அப்படியே ரீச் ஆகிட்டோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து அந்த இடம் டார்மெட்ரி ஹால் சொல்லுவாங்க, அது இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல்லாக வந்து வச்சுருந்தாங்க. இதான் பார்த்திங்கன்னா அந்த டார்மெட்ரி, அதான் சாப்பிட்ற தர்மசாலை அப்படி சொல்கிறாங்களா, அது அந்த இடம் சாப்பிட்றதுக்கான இடம். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்லா பீஸ்ஃபுல்லாக அந்த செடி கொடி எல்லாம் அழகாக வச்சு அதை அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் ஒரு நாள் வந்து இது கருங்குழியில் இருக்குது, போய் பாருங்கள் எப்படின்ட்டு. இது வந்து நாங்கள் போகிறோம் அப்படின்லாம் பிளான் பண்ணல, திடீர்னு நைட்டு பிளான் பண்ணோம், மார்னிங் வந்து கிளம்பிட்டோம். அந்த மாதிரி தான் எப்போ எப்படி நடக்கும்னே தெரியாது நம்ம லைஃப்பில். அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சா எப்பயுமே அந்த பிளான்ஸை வந்து கேன்சல் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அங்கே பெரிய விஷயம் காத்துட்ருக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். அதனால் வந்து நீங்கள் வந்து முக்கியமாக போயிடுங்க. அங்கே போயிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அதோட ஹாப்பியே தனியாக இருக்கும். ஏன்னா எனக்கு நிறையா அந்த மாதிரி நடந்திருக்கு, அதனால் நான் சொல்கிறேன். கோயில் தான் கோயில், கருங்குழி பள்ளப்பேட்டை கோயில். ஓகே, சாமி அங்கே நிற்கிற மாதிரி இது ஆரம்பிச்சப்போ அதுக்கு முன்னாடி வெறும் சீமோட போட்டு வெறும் இதுவாக இருக்கும். அப்புறம் நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு ஆரம்பிச்சு. ஆமாய்யா, ஆமா வச்சு வாங்க அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ரூம் மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டைப்ரைட்டிங் அந்த கிளாஸ்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா பழைய புத்தகம்லேருந்து இப்போ வரையும் புத்தகம், வள்ளலார் பற்றி நிறைய புத்தகங்கள்லாம் இருக்குது. அதை வந்து இந்த தாத்தா பேசுகிறார் பார்த்திங்களா, அவர் வந்து புத்தகமாக படிச்சுட்ருக்காரு. அவர் சொன்னார், எனக்கு முதல்ல தமிழே வராது, ஆனால் நான் இந்த புத்தகம் படித்து எனக்கு தமிழ் வந்து தூய்மையாக வருது அப்படின்ற மாதிரி அவர் வந்து எனக்கு சொல்லிட்டு இருந்தார். ட்ரெஸ்ஸா, டைலரிங் கிளாஸு, டைப்ரைட்டிங் எல்லாமே இங்கே நடக்குது. சரிம்மா,
இப்போ நீங்கள் உங்ககிட்ட ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து டொனேஷன் பண்ணலாம். உங்களுக்கு போடாத ட்ரெஸ்ஸாக கூட இருக்கலாம், உங்களுக்கு பத்தாமல் இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு இன்னொருத்தவங்களுக்கு போய் அந்த ட்ரெஸ்ஸு சேரும். அதனால் உங்ககிட்ட எதனா ட்ரெஸ் இருந்தால் நீங்கள் வந்து இங்கே டொனேஷன் பண்ணலாம். நீங்கள் கேஷாகவும் டொனேஷன் பண்ணலாம். அந்த காற்று, நீர், நிலம், நெருப்பு, வானம் இவைகளை அடக்கியும், அண்ட சராசரங்களை அடக்கியும், உலகத்தை பூரா அடக்கியும், சூரிய சந்திர மண்டலம் அடுத்த அண்ட சராசர மண்டலங்களும் அனைத்தையும் அடக்கி இந்த அகவலை நமக்கு கொடுத்திருக்கிறார். மாபெரும் பொக்கிஷம் இந்த அகவல் என்பது. இந்த அகவலில் 1596 வரை முடிக்கும் பட்சத்தில் அவர் முடிக்கும் பொழுது சொல்கிறார், மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல்வென கலித்தனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெரும் சீர் ஆற்றலில் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி சித்திகள் அனைத்தையும் தெளிவித்து எனக்கே சத்திய நிலைதனை தந்தனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெரும் சீர் ஆற்றலில் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி உலகினில் உயிர்களுக்கு ஊரும் இடையூரெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க சுகநிலை பெருக உத்தமனாகுக ஓங்குக என்றனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெரும் சீர் ஆற்றலில் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி உலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க அப்படின்னு இந்த அகவல்ல முடிக்கும்போது இந்த வார்த்தையை வலியுறுத்துறார். உலகில் இருக்கிற அத்தனை உயிர்களும், மனித உயிர் மட்டுமல்ல அனைத்து உயிர்களும் அவைகளுக்கு ஏற்படுகின்ற இடையூறுகளை நீ சென்று அதை போக்குக, விளக்குக. விளக்கியதற்கு பிறகு அந்த உயிர்கள் மகிழ்ச்சி வரும். அந்த உயிர்கள் மகிழ்ச்சி வரும் பொழுது அந்த மகிழ்ச்சியை நீயும் அடைவாய். நீ அடையும் பொழுது நீ சுத்த சன்மாரியாக மாறுவாய், உத்தமனாக மாறுவாய் அப்படின்றத வலியுறுத்துறாரு. மீண்டும் சொல்கிறேன், உலகில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் அழகா சொல்லி முடிக்கிறார் அகவலர். உலகினில் உயிர்களுக்கு ஊரும் இடையூரெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க. எல்லா உயிர்களுக்கும், வெறும் மனித உயிர்களுக்கு மட்டுமில்லை, உலகில் இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் அல்லது அண்ட சராசரங்கள் இருக்கும் உயிர்களுக்கும் சேர்த்துதான் சொல்றார். அந்த ஏற்படுகின்ற இடையூறுகள், நமக்கு கண்ணு முன்னால ஏற்படுற இடையூறுகளை விளக்க நம்ம போய் விளக்கணும். அவங்க வர வேணும், நாம போய் விளக்கிட்டால் விளக்கிய பிறகு அவங்க அந்த உயிர்கள் மகிழ்ச்சி அடையும். அந்த மகிழ்ச்சி நாம பார்த்து மகிழ்ச்சி அடையலாம். அப்பொழுது நாம சுத்த சன்மாரியா மாறுறோம் அப்படின்னு வலியுறுத்துறார். கடைசியா அகவல்ல உத்தமனாக மாறுகிறோம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. உங்களுக்கு மிக்க நன்றி.